இன்று ஒரு புறநானூறு பாடலை பற்றி அறிவோம். என்ன பாடல்? சிற்றில் நாற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன். சிற்றில் நற்றூன் நின்மகன் யாண்டுளனோ என வினவுதி என் மகன். யாண்டுளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலைபோல் ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு. காவற்பெண்டுன்ற ஒரு பெண்பாற்புலவர் பாடிய பாடல் இது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அழகா ஒரு பெண்ணானவள், ஒழுக்கத்தில் சிறந்த பெண்ணானவள் காவற்பெண்டு என்ற பெண்பார் புலவரை பார்த்து, உன்னுடைய மகன் எங்கே என்று கேட்கிறான். அப்படி கேட்கின்ற பொழுது அவ சொல்றா, நீ என் வீட்டு தூணை பற்றி நின்று என்ன கேட்கிறியே, சிற்றில் நாற்றூன் பற்றி நின்ற மகள் கேட்கிறியே, என் மகன் எங்கேன்னு கேட்கிறியே, தெரியாது. ஆனா புலி எங்க தங்கி இருக்கும்? புலி ஒரு குகையில தங்கி இருக்கும் இல்லையா? அதை போல அந்த என் மகனாகிய புலி தங்கிய குகை போன்ற வயிறு இங்கே என்னிடம் உள்ளது. ஆனால் அவன் இப்பொழுது எங்கிருக்கிறான் என்று எனக்கு தெரியாது. போர்க்களத்தானே. நீ வேணா கேட்கறதுனால சொல்றேன், அவன் புலி போன்ற வீரம் படைத்தவன் இப்பொழுது போர்க்களத்தில் இருப்பான். என்ன அழகா பதில் சொல்றாங்க புலவர் பாருங்க. புலி போன்ற வீரமுடைய என் மகன் பிறந்தது என் வயிறாகிய குகையில், ஆனால் இப்பொழுது அவன் போர்க்களத்தில் தான் இருப்பான் என்று அந்த பெண்பார் புலவர் ரொம்ப அழகாக காவற்பெண்டு இந்த புறநானூற்று செய்யுளில் பாடியிருக்கிறார். இந்த புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. அரும்பெரும் இந்த சங்கத்தமிழில் பெண்பார் புலவர்கள் மட்டும் குறைந்த அளவே இருக்கிறார்கள். ஆனாலும் மிக அழகான பாடல்களை தந்திருக்கிறார்கள். அதை படித்து சுவைப்போம். நன்றி.